ராதிகா சொல்றாங்க, பாக்யா நான் இங்க வந்திருக்கவே கூடாது. பாக்யா சொல்றாங்க, இதுல என்ன இருக்கு? பாக்யா, எனக்கும் கொஞ்சம் மனசாட்சின்னு இருக்கும்ல. உங்க வீட்டுல கோபி வந்து உட்கார்ந்துகிட்டு இருக்கதே தப்பு இல்ல. நான் வேற மயுவையும் கூட்டிட்டு வந்திருக்கேன். நான் இங்க வரவே கூடாதுன்னு தான் நினைச்சேன். கோபி கட்டாயப்படுத்தும் போது எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஏற்கனவே கோபி எனக்கும் அம்மாவுக்கும் இடையில மாட்டிக்கிட்டு முழிக்கிறாரு. அவரை மேலும் மேலும் ஹர்ட் பண்றதுக்கு என்னால முடியல. நான் இங்க வந்தது தப்பு தான். ஆனா பாக்யா, நீங்க கவலைப்படாதீங்க. நான் எவ்வளவு சீக்கிரத்துல இங்க இருந்து கிளம்ப முடியுமோ அவ்வளவு சீக்கிரத்துல இங்க இருந்து கிளம்பிடுறேன். ராதிகா, நீங்க இந்த அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு எந்த அவசியமும் இல்ல. நானும் இந்த வீட்டுல தானே இருக்கேன். நடக்கிறதெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். பரவாயில்ல ராதிகா. பாக்யா, நீங்க அப்படிதான் சொல்லுவீங்க. ஆனா எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. செல்வி சொல்றாங்க, நீங்க வேற மேடம். நீங்க வந்ததுல பாக்யா அக்காவுக்கு ரொம்ப சந்தோஷம். கோபி சாரு இங்க தனியா இருக்கிறது தான் அக்காவுக்கு பிரச்சனை. சாரு இங்க, நீங்க அங்கன்னு இருந்து அப்புறம் நீங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சு போயிருவீங்களோன்னு அக்கா ரொம்ப கவலைப்பட்டுச்சு. ஆனா இப்ப அப்படி இல்ல. அக்கா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இல்லக்கா? பாக்யா சொல்றாங்க, கொஞ்சம் பேசாம இரு செல்வி. சரிக்கா, பேசல. பேசிட்டு பாக்யா போயிடுறாங்க. டைனிங் டேபிள்ல பாக்யாவும் செலியனும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப கோபி வந்து சொல்றாரு, தேங்க்ஸ் பாக்யா. இதுவும் நீ சொன்னதுனாலதான் பாக்யா நான் ராதிகாவை பார்க்க அவசரமா ஓடி போனேன். ஒருவேளை நான் போகாம இருந்திருந்தேன்னா விஷயம் விவகாரமா போயிருக்கோம். ராதிகாவையும் மயுவையும் இந்த வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வர்றப்ப பெருசா எதுவும் நீ பேசல பாக்யா. இப்போ ராதிகாவையும் மயுவையும் இந்த வீட்டுல தங்க வைக்கிறதுல உனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லைல பாக்யா. கோபி, நீங்க உங்க ஒய்ஃபு உங்க பிள்ளை சேர்ந்து இருக்கிறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா இந்த வீட்டுல இருக்கிறது தான் எனக்கு பிரச்சனை. செலியன் சொல்றாரு, அம்மா மறுபடியும் அப்பாவை வீட்டை விட்டு போக சொல்றியாம்மா? செலியா, நான் வீட்டை விட்டு போக சொல்லல. முன்னாடி இந்த வீட்டுல நிறைய ஆளுங்க இருந்தாங்க, இப்போ குறைஞ்சிட்டாங்க. ரூம் எல்லாம் வேற காலியா இருக்கு. இவர் ஒய்ஃபு இவர் பொண்ணுன்னு தங்கிக்கலாம். ஆனா ஃப்ரீயா கிடையாது. வாடகை கொடுத்துட்டு வேணா தங்கிக்கலாம். ஈஸ்வரி அதிர்ச்சி ஆறாங்க. ஈஸ்வரி கேக்குறாங்க பாக்யா கிட்ட, கோபி கிட்டயே நீ வாடகை கேப்பியா? ஆமா அத்த. வீட்டுக்கு வெளியே அவ்வளவு பெருசா பாக்யலட்சுமி இல்லம்னு போர்டு மாட்டிருக்கோம். இந்த வீட்டுல பாக்யலட்சுமி இருக்கலாம், பாக்யலட்சுமியோட சம்பந்தப்பட்டவங்க இருக்கலாம். கோபியும் அவங்க கூட்டிட்டு வந்தவங்களும் இந்த வீட்டுல இருக்க முடியாதுல்ல. நான் ஊரு 1000 பேசும். ஊரு பேசுறத விடுங்க, எனக்கே என்ன லாஜிக்னு தோணும்ல. முன்னாள் கணவர், அவரோட இந்நாள் மனைவின்னு ஒரே வீட்டுல வாழணுமான்னு எனக்கு தோணும்ல. அதெல்லாம் யோசிக்கும் போது தயவு செய்து வேற ஒரு வீடு மாறி போயிருங்கன்னு எனக்கு சொல்லணும்னு தோணுது. கோபி உடம்புக்கு ஏதாவது ஆயிரும்னு நீங்க பயப்படுறீங்க. என் பசங்கள்லாம் வேற பயப்படுறாங்க. அத பத்தியும் நான் யோசிக்கணும்ல அத்த. எல்லாத்தையும் யோசிச்சுதான் நான் இந்த முடிவு எடுத்திருக்கேன் அத்த. கோபி, நீங்களும் உங்க ஃபேமிலியும் இங்க தங்குறதுக்கு உண்டான வாடகையை கொடுத்துட்டு தாராளமா தங்கிக்கோங்க. கோபி சொல்றாரு, ஓகே பாக்யா, தேங்க்ஸ். வாடகை கொடுக்கறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. எவ்வளவு வாடகை கொடுக்கணும்? பாக்யா சொல்றாங்க, ரூமுக்கு, கரண்ட்டுக்கு, தண்ணிக்கு எல்லாமே சேர்த்து 1000 ரூபா கொடுங்க. அப்புறம் கிச்சனை யூஸ் பண்ணணும்னா அதுக்கு தனியா 300 ரூபா கொடுக்கணும். ஒரு நாளைக்கு 1300 ரூபா. கோபி சொல்றாரு, ஓகே பாக்யா, நான் கொடுத்துட்றேன். பாக்யா, என்னத்த ஏதாவது கம்மியா கேட்டுட்டேனா? இது இல்ல பாக்யா. இல்லையா கோபி, அத்தையே சொல்லிட்டாங்க. கோபி, நான் சொன்ன ரேட்டு ஓகேனா தாராளமா தங்கிக்கலாம். கோபி சொல்றாரு சிரிச்சுக்கிட்டு, எனக்கு ஓகே பாக்யா, தேங்க்யூ வெரி மச் சொல்லிட்டு கோபி போயிடுறாரு. ஈஸ்வரி சொல்றாங்க, ராதிகா, என்னையவே ரூம காலி பண்ண சொல்றியா? நான் இந்த ரூம்ல தான் இருப்பேன். கோபியும் இந்த ரூம்ல தான் இருப்பான். கோபிய நான் நல்லா பாத்துப்பேன். ராதிகா சொல்றாங்க, அதெல்லாம் சரியா வராதத்த. மேட்டு கோபிய நான் பாத்துக்கிறேன். ராதிகா, இவ்வளவு நாள் இல்லாத அக்கறை இப்ப எப்படி வந்துச்சு? எனக்கு எப்பயும் கோபி மேல அக்கறை இருக்கதான் செய்யுது. நீங்கதான் அவரையும் என்னையும் மீட் பண்ணவே விடல. ராதிகா, இப்ப கூட நான் உனக்கு விட்டு கொடுத்துருக்க மாட்டேன். இந்த பாக்யா தான் இடையில நுழைஞ்சு குட்டைய குழப்பிட்டா. அத்தை, உங்க சண்டையில என்ன இழுக்காதீங்க. எனக்கும் கோபி வந்ததுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லாத.
ராதிகா சொல்றாங்க, நான் ஒன்னும் சண்டை போடணும்னு நினைக்கல அத்த, கோபிய நல்லா பாத்துக்கணும்னு தான் நினைக்கிறேன். ஈஸ்வரி சொல்றாங்க, ராதிகா உன்னைய சுத்தமா நான் நம்ப மாட்டேன். நான் அவனோட அம்மா, அவனை நல்லா பாத்துப்பேன். ராதிகா சொல்றாங்க, கோபி என்னோட புருஷன். ராதிகா நீ கத்துவ, அவனுக்கு ஹார்ட் அட்டாக் வரும். என்னத்த என்னன்னு சொல்லிட்டு நீங்க தான் ரொம்ப கத்துறீங்க. நீங்க தாலாட்டு பாடி தூங்க வைக்கிறதுக்கு கோபி ஒன்னும் குழந்தை கிடையாது. என் புருஷனை பாத்துக்க எனக்கு தெரியும். உங்க வேலை என்னவோ அதை மாத்திரம் பாருங்க சொல்லிட்டு ராதிகா வேகமா போறாங்க. ஈஸ்வரி சொல்றாங்க, இந்த வீட்ல இருக்கிறவங்க யாருமே என் பேச்ச கேட்கவே மாட்டேறாங்க. ஆகியா உன்கிட்ட பேசுறதே வேஸ்ட். நீயா இந்த மாதிரி நடக்குது, பாட்டிக்கு ஒண்ணுமே புரியல. இந்த கோபி வேற எங்க போனான்னு தெரியலையே. ராதிகா பொட்டிய ரூம்ல இருந்து எடுத்துட்டு வராங்க. ஈஸ்வரி சொல்றாங்க, ராதிகா அவனால மாடி படிக்கட்டுலாம் ஏறி போக முடியாது. ராதிகா சொல்றாங்க, அத்தை நான் டாக்டர் கிட்ட பேசிட்டேன். ஈஸ்வரி சொல்றாங்க, என்னடி பெருசா டாக்டர் கிட்ட பேசிட்டேன்னு சொல்ற? அதுக்குள்ள கோபி வந்துடுறாரு. என்னம்மா எல்லாரும் சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்கீங்க, என்னம்மா விஷயம்? இனியா சொல்றாங்க, அப்பா நீங்க மாடி ரூமுக்கு ஷிஃப்ட் ஆகுறதா இவங்க சொல்றாங்க. ராதிகா கேக்குறாங்க, ஷிஃப்ட் ஆறீங்கல்ல கோபி? கோபி சொல்றாரு, ஆமா ஆமா, எவ்வளவு நாள் தான் அம்மா ரூம்லயே தங்கி அவங்கள கஷ்டப்படுத்துறது? அம்மா அந்த மேல் ரூம்லயே நாங்க தங்கிக்கிறோமா. சரி சொல்றாங்க, அதெல்லாம் சரியா வராது கோபி. ராதிகா வேகமா பொட்டிய தூக்கிட்டு மேல போறாங்க. எல்லாரும் ராதிகாவை பாக்குறாங்க. கோபி சொல்றாரு, இனியாம்மா இஃப் யூ டோன்ட் மைண்ட் மயு குட்டிய உன் ரூம்ல தங்க வச்சுக்கிறியாமா? என்ன டாடி சொல்றீங்க? நானா? கோபி சொல்றாரு, இனியா நான் ஏன் சொல்றேன்னா மாடி ரூமு ரொம்ப சின்னது. நீயா ஓ ரூம்ல இடம் இருக்குல்ல, நீங்க 2 பேரும் ஒன்னா தூங்கலாம், அதான் சொன்னேன். இது மாத்திரம் இல்லம்மா, நீங்க 2 பேரும் டீனேஜர்ஸ், ஜாலியா பேசிக்கிட்டு இருக்கலாம், சேட் பண்ணலாம், டயத்தை ஸ்பெண்ட் பண்ணலாம்ல. நீயா சொல்றாங்க, டாடி நானே அம்மா கூட தான் தூங்குறேன். டாடி நீங்க வேணும்னா அம்மா கிட்ட கேளுங்க. கோபி பாக்யாவை பாக்குறாங்க. நீயா தலையாட்டுறாங்க, அம்மா ஒத்துக்காதம்மா அப்படின்னு சொல்லாம தலையாட்டுறாங்க. ஐயோ சொல்றாங்க, பரவாயில்ல டாடி நான் ஹால்லே தூங்கிறேன். கோபி சொல்றாரு, மயிக்குட்டி அப்படிலாம் நீ தூங்க வேண்டாம். நீயா சொல்றாங்க, டாடி எங்க ரூம்லயும் 3 பேர் தூங்க முடியாது, இந்த ரூமும் சின்ன சைஸ் ரூம் தான். கோபி சொல்றாரு, அது கரெக்ட் தான், நம்ம மேனேஜ் பண்ணிப்போம். மயிக்குட்டி நம்ம 3 பேரும் ஒரே ரூம்ல தூங்கிக்கலாம், நீங்க 2 பேரும் கட்டில்ல தூங்கிருங்க, நான் பாயில ஹால் ரூம்ல படுத்துக்கிறேன். ஈஸ்வரி சொல்றாங்க, கோபி உனக்கு உடம்பு சரியில்லடா, 2 மாடி ஏறணும், இதுல தரையில வேற படுப்பியா? எந்த பிரச்சனையும் இல்ல, குழந்தை ஹால்ல தூங்குறத விட நான் தரையில தூங்குறது எந்த பிரச்சனையும் இல்ல. மயு சொல்றாங்க, டாடி நான் ஹால்லே படுத்துக்கிறேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. பாக்யா சொல்றாங்க, மயு நீ ஹால்ல எல்லாம் படுக்க வேணாம், எழில் அண்ணனோட ரூமு காலியா தான் இருக்கு, இங்க போய் படுத்துக்கம்மா. மயு சொல்றாங்க, ஆன்டி எனக்கு ரூம்ல தனியா தூங்கி பழக்கமே இல்ல. பாக்யா சொல்றாங்க, சரிம்மா நம்ம 2 பேரும் தூங்கலாம். ஈஸ்வரி சொல்றாங்க, அப்பன்னா பாக்யா இனியா தனியா படுப்பாளா? அதெல்லாம் படுப்பா. கோபி சொல்றாரு, பாக்யா சீரியஸா தான் பேசுறியா? பாக்யா சொல்றாங்க, மயு நீ போய் ரூம்ல இருமா, நான் வர்றேன். எந்த ரூமு? கோபி சொல்றாரு, மயு நீ வாமா நான் காட்டுறேன். அம்மா வந்துடுறேம்மா, வாடா செல்லம். இனியா சொல்றாங்க, ஏம்மா என்னைய விட மயு உனக்கு முக்கியமா போயிட்டாளா? அப்படி இல்ல இனியா, என்னம்மா என்னைய விட்டுட்டு அவ கூட தூங்குறேன்னு சொல்ற? நீ தான் உனக்கு தனி ரூம் வேணும்னு ரொம்ப நாளா கேட்டுக்கிட்டு இருந்திய இனியா, போமா அப்படின்னு சொல்லிட்டு இனியா போயிடுறாங்க. பாக்யா ஈஸ்வரி கிட்ட பேசிட்டு ரூமுக்கு படுக்க வந்துடுறாங்க. மயு கேக்குறாங்க, இனியாக்கா கோச்சுக்க மாட்டாங்கல்ல? பாக்யா சொல்றாங்க, அதெல்லாம் கோச்சுக்க மாட்டா. ஆன்டி உங்களுக்கு இன்னொரு தேங்க்ஸ் கூட சொல்லணும். எதுக்கு மயு? நானும் மம்மியும் இங்க இருக்கிறதுக்கு ஓகே சொன்னீங்கல்ல, அதுக்கு தான். மயு குட்டி எல்லாத்துக்கும் முன்னாடி உங்க அம்மா எனக்கு ஃப்ரெண்டுடா, எனக்கு உன்னைய ரொம்ப பிடிக்கும். அப்புறம் எப்படி நீங்க இங்க இருக்கிறதுக்கு ஓகே சொல்லாம எப்படி இருப்பேன்? ஆன்டி மம்மி ரொம்ப அழுதாங்க, டாடிக்கு உடம்பு சரியில்லாம போனதுல இருந்து மம்மி அழுதுகிட்டே இருந்தாங்க, பார்க்க கூடாதுன்னு தனியா போயெல்லாம் அழுதுருக்காங்க மம்மி. அவங்க அழுகிறது ஆனாலும் எனக்கு நல்லா தெரிஞ்சிரும். நானும் மம்மி டாடியை நினைச்சு ரொம்ப அழுவேன் வீட்டுல. நாளை சந்திப்போம்.